பேப்பரில் ஒரு முக்கியமான கட்டுரை ஒன்று படித்தேன். எஜுகேஷனல் ஃபாரம் கண்டம் ரவி கால் ஃபார் ஹிஸ் ரிமூவல் ஃப்ரம் போஸ்ட் ஆஃப் கவர்னர் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கிள் வந்து ஹிந்துவில் படித்தேன். இது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கணும், நம்ம மாநிலம் எப்படிப்பட்டது அப்படின்றத ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு கட்டுரையாக வந்து நியமிச்சிருக்காங்க. நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த பள்ளிக்கூடத்தில் சீஃப் கெஸ்ட் அப்படின்றவங்க வருவாங்க. அவங்க எல்லாமே அந்த சமுதாயத்தில் பேர் வாங்கிய ஒரு நல்லாசிரியர்களாக இருப்பாங்க. இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கல்வியாளர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை தான் பள்ளிக்கூடங்களில் கூப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி கல்வி வணிகமாக மாறிவிட்ட ஒரு சூழலில் அந்த பள்ளிக்கூடங்கள் விழாக்களுக்கு கூப்பிடக்கூடிய சீஃப் கெஸ்ட் வந்து சினிமா நடிகர்களாகவும் பெரிய பெரிய ஸ்டார்களாகவும் செலிபிரிட்டிகளாகவும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாகவும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படும் கருத்துக்களை பேசுகிறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. அப்படி ஒரு நபராக தான் ஆளுநர் ஆர்.என். ரவியும் இருக்கிறாரு. உயர்கல்வித்துறையை குறிவைத்து ஆர்எஸ்எஸ் நீண்ட காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனோட ஒரு போர்ஷனாக ஆர்.என். ரவி அவர்கள் வெவ்வேறு கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களிடம் இந்து மத கருத்துக்களை பரப்புறது, ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை பரப்புறது, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷம் போடுறது, இதையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கு. இதை தழுவி தான் இந்த கட்டுரை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த கட்டுரையில் தமிழ்நாடுன்னா என்ன அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இடஒதுக்கீடுங்கிற ஒரு சிஸ்டம் வர்றதுக்கே காரணமானது நம்ம மாநிலம் தான். இதையெல்லாம் அந்த கட்டுரை எனக்கு நினைவூட்டுது. அதே மாதிரி வெவ்வேறு உரிமைகள் சார்ந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்றது. இது மாதிரி ஒரு மாநிலத்தில் கல்வி ரீதியாகவும் நாம் தான் முன்னேறியிருக்கோம், கல்வி கட்டமைப்பு ரீதியாகவும் நாம் தான் முன்னேறியிருக்கோம். நம்மள்ட்ட அதிக கல்லூரிகள் இருக்குது, அதிக பல்கலைக்கழகங்கள் இருக்குது, வெவ்வேறு ஸ்டடீஸ் இருக்குது. இதெல்லாம் வெவ்வேறு மாநில மாணவர்கள் வந்து நல்ல கல்வி வேணும்னா தமிழ்நாட்டை தேடி வராங்க. இந்த அளவுக்கு நாம் வந்து முன்னேறியிருக்கோம். இது மாதிரி ஒரு இடத்துல போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷம் போடுறது, இது வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம். வட மாநிலங்கள் என்ன நடக்கு, பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு சூழலில் இங்கே உள்ள மாணவர்கள்ட்ட இது மாதிரி விஷ கருத்துக்களை பரப்புறது வந்து நல்லதில்லை. பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் தங்கள் பள்ளியில் பேச வருகிறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கணத்தை இந்த கட்டுரை வந்து இந்த கட்டுரை 3 விஷயங்களை சுட்டி காட்டுது. இன்டெகிரிட்டி, ஹியூமனிட்டி, சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்ற 3 விஷயத்தை சுட்டி காட்டுது. இன்டெகிரிட்டி அப்படின்னா நான் அறிவு நாணயம் அப்படின்றது புரிஞ்சிக்கிறேன். அதாவது நேர்மையாக இருக்கிறது. நாம் எவ்வளவு பெரிய அறிவாளிகளாகவும் இருக்கலாம். இப்போ ஆளுநர் கூட மிகப்பெரிய படிப்பாளி தான், மிகப்பெரிய அறிவாளி தான், பெரிய ஆஃபீஸராக இருந்தவர் தான். ஆனால் அவர்கிட்ட அறிவு நாணயம் இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை. அதைத்தான் இன்டெகிரிட்டி அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. அடுத்தது ஹியூமனிட்டி. எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும், எவ்வளவுதான் படிப்பு இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் முதல்ல தேவை ஹியூமனிட்டி. மனிதர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய ஹியூமனிட்டி, மனிதர்கள் மீது ஒரு கரிசனமான பார்வை கொண்ட ஒரு பார்வை வந்து இருக்கணும். அது சுத்தமாக இவங்கள்ட்ட இல்லை. அடுத்தது சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஹியூமனிட்டி இருக்கணும், இன்டெகிரிட்டி இருக்கணும், அதையெல்லாம் விட முக்கியம் சயின்டிஃபிக் டெம்பர். அதாவது அறிவியல் பூர்வமான அணுகுமுறை. ஒரு கல்லூரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனை அறிவியல் பூர்வமாக நாம் தூண்டிக்கிட்டே இருக்கணும். காரணம், நாம் படிக்கக்கூடிய கல்விக்கு மதம் சார்ந்த விளக்கங்கள் கொடுக்கக்கூடாது. இந்து மதமாக இருந்தாலும், முஸ்லீம் மதமாக இருந்தாலும், கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும், நான் கிறிஸ்தவன். ஆனால் வந்து என்னோட கல்வியில் நான் படிக்கக்கூடிய அறிவில் கிறிஸ்டியானிட்டியை, ஜீசஸை நான் கொண்டு வர மாட்டேன். சயின்ஸ் வேறு, நம்பிக்கை வேறு. சயின்ஸ் தான் வந்து சிறந்தது. சயின்ஸ் தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கக்கூடிய காரணம். அதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. இதுதான் உண்மை. கடவுளை நம்புகிறவர்களுக்கு கசப்பான உண்மை அப்படின்னா இதுதான். இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க சயின்டிஃபிக் டெம்பர். அறிவியல் பூர்வமாக மாணவர்களை தூண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அறிவு வளர்ச்சிக்கு பயன்படும், முன்னேற்றத்துக்கு பயன்படும், கல்வி வளர்ச்சிக்கு பயன்படும். இந்த கட்டுரை வந்து ஹிந்துவில் நான் படித்தேன், நீங்களும் படித்து பாருங்கள். இது தமிழ்நாட்டு சூழலை இன்றைக்கி ரொம்ப அட்டகாசமாக கல்வித்துறையை எப்படி குறி வச்சு இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்காக தமிழ்நாடு அரசு எப்படி போராடிட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவன் வந்து நமக்கு உணர்த்துது.